ஹலோ. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டொவினோ தோமஸோட புது படத்தோட சாங் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. நடிகர் படம் பேரு நடிகர். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு டொவினோ தோமஸோட சாங் வந்திருக்கு. ப்ளஸ் இதுல பாவனா இருக்காங்க. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போகலாம். जब बात आती है स्किन केयर की तो मैन विल बी ஒன்னும் இல்லைங்க, விளம்பரம்ல டொமேட்டோ ஆட் போடுவாங்க. அது இல்லாம படம் பார்க்க முடியாது. அந்த மாதிரி யூடியூப்ல நீங்க எது பார்க்கணும்னாலும் விளம்பரம் இல்லாம பாருங்க. जस्ट टेक वन. நான் மறுபடியும் விளம்பரம். வாவ். டேய் செம்மையா இருக்காருல்ல, ஹாலிவுட் ஆக்டர் மாதிரி இருக்காரா? வேற லெவல். யாருமே பேசு. പറയുമോ പ്രണയമേ നിഴലു പോൽ തുടരെ കല്യാണം ആയി. ഹലോ. സോറി ഈ സമയത്ത് വിളിച്ചത് ഒന്ന് വീടിന് പുറത്തേക്ക് വരാം. എന്താ ഞാൻ നിന്റെ വീടിന് പുറത്തേക്ക് എന്താ കാര്യം? പറയാം. വാ. സാക്ഷി ഇവിടെ നാം എഴുതും കാവ്യം போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ் அதெல்லாம் பார்த்தாலே தெரியாது. பட் அந்த மூக்குத்தி அழகா ചേട്ടന്റെ കേക്ക് കുറെ തിന്നതാണ്. നീ വേണ്ടെന്ന് പറയാൻ പറഞ്ഞു. என்ன தெரியுமா, கொஞ்சம் கேக் சாப்பிட்டா இதுமே வேணாம். என்ன பண்றா? என்னடா ராஜ்கிரண் மாதிரி அப்படியே ஆடி வாழ்ந்துட்டு இருக்காரு. ராஜ்கிரண் விக்ரம் வாரி வந்து போயிடும். നിന്റെ അടുത്ത് ഞാൻ പറഞ്ഞിട്ടില്ലേ വിളിക്കരുതെന്ന്? ഇതൊക്കെ എന്നെ ക്ലോസ് ചെയ്തല്ലേ? ഞാൻ ഈ കണക്കേനൊന്നും വിളിച്ചത് എനിക്കെടുത്ത് വിളിച്ച് സംസാരിക്കാൻ പോലും ആരുമില്ല. അത് നിന്റെ കുഴപ്പം. എന്നെ കൊണ്ടൊന്നും പറ്റുന്നില്ല. ഒന്നും അങ്ങോട്ട് ശരിയാവുന്നില്ല. തടാകങ്ങൾ തീരാതെ നീന്താൻ പോരുമോ തുലിപ്പൂക്കൾ ചേരും നിന്നുന്ന താഴ്വാരയായി നാം മാറുന്നോ ஏதாச்சும் പറയുമോ പ്രണയമേ നിഴലു പോം തുടരെ നീ അരികെ കാവൽ നിന്നിടാവും അതിരു പോലെ കാത്തിടാവും. என்னப்பா செத்துட்டாரு நடிகர் ஹீரோ லால் ஜூனியர். ஓ, கேரக்டர் பேர் லால் ஜூனியர் போல. உண்மையிலேயே அவர் செத்துட்டாரா இல்ல என்னன்னு தெரியல. கடைசியில அந்த ஃபியூனரல் மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஆமா, எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் போர்ல இறக்குற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தானே காமிச்சாங்க. அந்த மாதிரி தான், அதுதான் அதுலதான் அது வரைக்கும் பேசாத பாவனா அந்த நேரம் பார்த்து அழுதுட்டு வரீங்க. நீங்க ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே ஏதாச்சும் இது பண்ணியிருந்தீங்கன்னா அவரும் பொழைச்சிருப்பாரு. நீங்களும் அவ்வளவு அழுவ தேவையில்லை. ஓவராலா பார்த்தா எனக்கு சாங் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல இருந்துச்சு. ஒரு இமேஜஸ் இது ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல நான் அட்வர்டைஸ்மெண்ட் ரேஞ்ச்ல இருந்துச்சு. அது பார்த்தா ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கு ஹீரோ சார். அதுக்கடுத்து அவங்க ரெண்டு பேருடைய கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பாவனா மேடம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இண்டஸ்ட்ரியில மறுபடியும் பாக்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு. தெரியல படம் எப்படி இருக்க போதோ. பட் இதுலயே ஓரளவுக்கு கதையை தெரிஞ்சு நான் சொல்லி அதை சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ண விரும்பல. நீங்க படம் பார்த்துட்டு உங்களுடைய விருப்பம் எல்லாருக்கும் சொல்லிக்கோங்க. இந்த ட்ரெய்லரும் மறக்காம, இந்த சாங்கும் மறக்காம பாருங்க. நீங்க சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போட்டுரும். மறக்காம எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. ஓகே.